டேய் கணேஷ், கிரிக்கெட் விளாட போமாடா? போகும்டா. டேய் அவன் என்னடா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான்? அவன் பேட்மேனு, கூப்பிட்டா வரமாட்டாப்புல. அப்படியா? நேற்று கூட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொன்னான். சரி சரி வா, நம்ம விளாட போகலாம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா விளையாட போலாம். இந்த வந்துட்டேன்டா. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். டேய் நீ பவுலிங் போடுறா, நீ பேட்டிங் போடுறா. நீ லாங்கான் போ. நீ எங்கே போகிற? இங்கே வா, என் பக்கத்தில் நின்று. சூப்பர் சூப்பர். போறா பால ஸ்டெம்புக்கு ஏற்றி போடுறா. பால் போடுறாங்க, 6 அடி அங்க போயிருச்சு. டேய் அரவிந்த் என்னடா ஆச்சு? தண்ணிடுறா. என்னப்பா ஆச்சு? அண்ணா எமர்ஜென்சிண்ணே. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. என்னாச்சு வருது? கிரிக்கெட் தான் டாக்டர் விளையாண்டுட்டு இருந்தோம். என்னாச்சு டாக்டர்? இதுவும் மயக்கம் மட்டும் இருந்தான் டாக்டர். தூக்கிட்டு வரும்போது ரத்தத்துல வாந்திலாம் எடுத்தோம் டாக்டர்.
டாக்டர் டாக்டர் பல்ஸ் இல்லை டாக்டர். என்னாச்சு டாக்டர்? எவ்வளோ ட்ரை பண்ணோம், உங்கள் ஃப்ரெண்டுங்களால் காப்பாற்ற முடியல. ஐயோ போச்சு அரவிந்த். அமெரிக்காவில் தாய் குழந்தைக்கு கொடுக்கும் தாய்ப்பாலில் பிளாஸ்டிக் நுண்பொருட்கள் இருந்ததாக அந்நாட்டின் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சார்ந்த 60 தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களின் தாய்ப்பால் மாதிரிகளை சோதனை செய்தபோது அவர்களுடைய தாய்ப்பாலில் இம்மாதிரியான பிளாஸ்டிக் நுண்பொருட்கள் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். நியூஸ் படிக்கவே கடுப்பாக இருக்குது. சரி, உலகம் எதை நோக்கி போதோ. சார் சார் என்னங்க கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க. ஏங்க எனக்கு கல்யாணமே ஆகலைங்க. அப்போ புஷ்பா யாரோட ஒய்ஃப் சார்? ஏங்க அது என் ஒய்ஃபுங்க. சரி சார் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க. நன்றி டாக்டர், எனக்காக என் நண்பனோட உடம்ப டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கு. டாக்டர் எங்கள் ஃப்ரெண்டு இருந்தது எங்களால் மனசு தாங்க முடியல டாக்டர். ஏனாலாம் இறந்துருப்பான். நல்லா தான் விளாண்டுருந்தான் ஜாலியாக. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தான். திடீர்னு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரோம், நீங்கள் இறந்துட்டான்னு சொல்கிறீங்க. எதனால இறந்துருப்பான்? உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து லங் கேன்சர். நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக காப்பாற்றிக்கலாம். நீங்கள் கொண்டு வந்தது லாஸ்ட் ஸ்டேஜ், அதனால தான் எங்களால் இது பண்ண முடியல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சு இவ்வளோ நாளாக காமிக்காம இருந்தீங்க. இல்ல டாக்டர், அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு நீங்க சொல்லிதான் டாக்டர் எங்களுக்கே தெரியும். அதை பத்தி எங்களுக்கு இந்த கேன்சர் மூலமா உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் பாதிக்கப்படல, உலகத்தில் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட இறக்கவும் செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வேற ஒரு சோர்ஸ் மூலிமா கண்டினியூஸாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது சில மாதங்களாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இது எல்லாத்துலேயுமே மைக்ரோ பிளாஸ்டிக்கோட அளவு அதிகமாக கலந்துருக்கு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கேன்சர் வந்தது, அவர் வந்து ரத்த வாந்தி எடுத்தது, இது எல்லாத்துக்குமே முழு காரணம் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் தான். இது என்ன பண்ணிடுச்சுன்னா பாடியை எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் டாக்டர் யார் நீங்கள்? டாக்டர் இப்போ கட்டணும். டாக்டர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரை பார்க்க ஆரம்பிச்சேன். ஓ அப்படியா? வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், டாக்டர் கேட்டு வந்தாரு. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிட்றாரு. ஹாய் நண்பா, எப்படி இருக்க? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால இவ்வளோ இம்பாக்ட் இருக்குமா டாக்டர்? நீங்கள் நினைக்காம மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இதுமாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் பாலிஎத்திலின், பிஸ்பினால் ஏ, பீனால், டிஇஹெச்பி, டிபிபின்னு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறா? நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸில் போயிட்டு ஃபுட்டு வாங்கும்போது அந்த ஃபுட்டை கூட பிளாஸ்டிக் கவரில் தான் பேக் பண்ணி தராங்க. அந்த பிளாஸ்டிக்லேருந்து வர மைக்ரோ பிளாஸ்டிக்கும் அன்வான்ட் கெமிக்கல்ஸும் நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமக்கெல்லாம் ஆரோக்கியமாக பால் தரக்கூடிய மாட்டோட வயிற்றுலேருந்து 5 கிலோ பிளாஸ்டிக் வேஸ்ட் எடுத்து தான் சொல்கிறாங்க. அது மட்டுமா, இந்தோனேஷியாவில் கரவரமாக செத்து போய் ஒரு சின்ன திமிங்கல் கரவு இருந்துச்சு. என்னடா நான் வயிற்றை கிழிச்சு பார்த்தா சுமார் 40 கிலோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டு அதுலேருந்து எடுத்திருக்காங்க. சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு செத்த மாரி நாளைக்கு நீங்கள் நான் ஏன் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாரும் பிளாஸ்டிக் தெருவாக கிடக்க வேண்டியலாம். என்ன சார் நீங்க நானே ஃப்ரெண்ட் இருந்தாலும் பக்கத்துல இருக்கேன், நீங்க என்ன ஆடிச்சுட்டு கொஞ்சம் மாடிச்சுட்டு கொஞ்சம் சௌந்தர்யமா இருக்கீங்க. டேய் பாயமுகா, உனக்கு என்ன தெரியும் அனிமல்ஸ் பத்தி? உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எப்போ அதெல்லாம் தெரிய போகுது? உங்களுக்கு தான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை தைக்கிறதுக்கு, யூடியூப்ல ஷார்ட்ஸ் தைக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது பெரிய அதிசயம் இல்லை. ஏன்னா இப்போ உள்ள சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸுக்கே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பத்தி சரியான விவரம் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பொருளை தயாரிக்கிறதுக்கு 10,000 யூனிட் கெமிக்கல் யூஸ் பண்றாங்களா? அந்த 10,000 யூனிட் கெமிக்கல்ஸ்ல
900 கெமிக்கல்ஸ்க்கு கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் அப்ரூவலே வரல. சரி, இவ்வளவு பேசுறேன், நான் யாருன்னு தெரியுமாடா? நான் ஒரு மரைன் வெட்டினேரியன்டா. நான் தினம் சீஸ்லயும் ஓசன்ஸ்லயும் ஃபிஷஸ் டர்ட்டில்ஸோட இனப்பெருக்க சுழற்சியை நாசமாய் கிடக்கு. எதனால? நம்ம கொட்டுற பிளாஸ்டிக்னாலடா. அதனால கோவலுக்கு அழிஞ்சு கிடக்குடா. இதை பார்த்து நான் தினம் செத்து பொழைக்கிறேன்டா. அது கடந்த 36 வருஷத்துல கடல்ல இருக்கிற மீனோட எண்ணிக்கையோட நம்ம கொண்ட பிளாஸ்டிக்கோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. அதனால உன்னோட ஃப்ரெண்டோட உயிரை நான் ஒன்றும் அலட்சியப்படுத்தல. நீங்க ஏன் ஒரு 6 அறிவு மனிதனோட உயிருக்கு கொடுக்குற மரியாதைய எதுக்கு ஒரு 4 அறிவு 5 அறிவு ஜீவனை நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சாரி டாக்டர், ஏதோ தெரியாம பேசுறேன் டாக்டர். ஏதோ தெரியாம பேசுறேன் டாக்டர், மன்னிச்சிருங்க. நானும் சாரி தம்பி, ஏதோ கோவத்தில் கத்திட்டேன். ஆனால் உங்கள் தலைமுறை தான் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்களே அதை அலட்சியப்படுத்தும் போது அதான் என்னால் தாங்கிக்க முடியல. இந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டோட ரிப்போர்ட். ரொம்ப நன்றி டாக்டர், இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுது. கிளம்புறோம் டாக்டர், இன்னைக்கு நேரமாச்சு. பிளாஸ்டிக்ஸை உருவாக்குனது நாம், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சது நாம். அரவிந்த் என் நண்பன், இவன் ஒருத்த மட்டும் இல்லைங்க, இவனை மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னால பாதிக்கப்படவும் செஞ்சுருக்காங்க, இறக்கவும் செஞ்சுருக்காங்க. நாம் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கோம்னு பார்த்தா அதான் இல்லை. இந்த சுற்றுச்சூழலில் வசிக்கிற ஓர் உயிரிலிருந்து 5 அறிவு ஜீவன் வரை எல்லாருமே பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படி ஒரு நோயாளி வேலைக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறானோ, அதுபோல் பிளாஸ்டிக்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் நாளுக்கு நாள் செத்து முடிகிற இந்த ஜீவராசிகளும் உணவுட்கொள்ளும் போது இதையும் சேர்த்து உட்கொள்வது மனசுக்கு மிகவும் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. சுமார் 1 கோடி பறவைகள் வலசை போதலுக்காகவும் இனச்சேர்க்கைக்காகவும் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பறக்கும்போது வயிற்றில் கருமுட்டையை சுமக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸை தன்னோட ஸ்டொமக்ஸ்லையும் கருப்பையிலையும் சுமந்து கொண்டு போகுதுங்கிறது கேட்கும் போதே வேதனையாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏசிசி அமெரிக்கன் கெமிஸ்ட்ரி கவுன்சில் இவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸில் கிட்டத்தட்ட 96% மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இயற்கை பொருட்களால் ஆன மினரல்ஸ், சாண்ட், டர்ட், பூச்சிகளினுடைய உடல் பாகங்கள், மகரந்த துகள்கள்னு ஒரு இடத்த கூட விடாமல் எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து வச்சுருக்கு. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் மக்கானி, ஃபிஷ் பிரியாணின்னு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற சீ ஃபுட் லவர்ஸ்லாம் ஆண்டுக்கு 11,000 பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸை கன்சியூம் பண்ணுறாங்கன்னு பெல்ஜியம் நாட்டை சார்ந்த அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிளாஸ்டிக்ஸை உணவோடு சாப்பிடுதுன்னா, பிறக்கிறதுக்கு முன்கூட்டியே கருவில் இருக்கும்போதே தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உயிர் மூச்சாக இருக்கிற அந்த தொப்புள் கொடியில் கூட பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலகத்திலேயே 367 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பிளாஸ்டிக்ஸை உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனிகளும் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்படியே போச்சுதுன்னா வருகிற 2050ஆம் ஆண்டு இதே எண்ணிக்கை 3 மடங்காகும்னு சொல்கிறாங்க. இங்கே உலகம்னு சொல்கிறத விட நம்மளை சுற்றி நாம் இருக்கிற இடத்த சுற்றின்னு முழுக்க பிளாஸ்டிக்ஸ் தான் நிரம்பி வழியுது. கடந்த 20 ஆண்டுகளாக நிறைய அறிவியல் ஆய்வாளர்களினுடைய அறிவியல் சோதனைகளிலும் முடிவுகளிலும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் தான் மனிதனுடைய பெரும்பான்மையான நோய்களுக்கு காரணமாக இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. இந்த கதையில் சொல்லப்பட்டதும் இன்னும் சொல்லப்படாததும் நிறைய இருக்குது. ஆனாலும் கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை பற்றி நிறைய மக்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. இருந்தாலும் இனி வரக்கூடிய தலைமுறையினராவது இதை பற்றி சிந்திக்கணும், இதற்கான விடையை தேடணும். ஆனால் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஒரு முடிவுக்கு வருமா? ஹாய் செல்லம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா திடீர்னு கான்டாக்ட்ஸ்ல இல்லாத ஒரு நேம்ல இருந்து கால் வருதுன்னு பாக்குறீங்களா? ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தன் இருப்பான்னு உன்ன மாதிரி முட்டா ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த டாக்டர் சொன்னான்னு என்னை பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டீங்களே, வெரி குட். இருந்தாலும் உங்களோட மங்கி போன கண்ணை வச்செல்லாம் என்னை பார்க்க முடியாது. நீங்க அவேர்னஸ் நீ எத்தனை வாட்டி பாயாசம் வச்சாலும் உங்களால ஒரு ஆணியையும் புடுங்க முடியாது. உன் நண்பன் எப்படி இருக்கான்? செத்துட்டானா? என்னடா லைட்டா கை ஓங்கினதுக்கே ஒருத்தவே ரத்தமா வாந்தி எடுத்துட்டு போயிட்டானா?
இதுல உங்களை வச்சு ஃபைட் சீன்லாம் பண்ணா பிரியாணியே வச்சுக்கலாம் போலயே. சரி, அழுகிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. அழுதுகிட்டே இருங்க. இது இப்ப ஆரம்பிக்கல, எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கே புண்ணா எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான். Right.